மொபைல் ரீசெட் பண்ண பிறகு இல்லை அப்படின்னா கூகுள் பே ஃபோன்பே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் கூகுள் பே ஃபோன்பே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணுறீங்க. ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை இந்த மாதிரி அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, இல்லை மொபைல் ரீசெட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாலும் சரி, இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகனே சொல்லலாம். நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்தா நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் ஸ்போர்ட்ஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் வந்து ரீசெட் பண்ணேன். கிட்டத்தட்ட என்னோடய மொபைல் நான் வாங்கி ஒரு 1 இயருக்கு மேலே ஆகிடுச்சு. எனக்கு ஒரு சில டைம் கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூ அந்தமாரி ஒரு சில இஷ்யூ இருந்தனால சரி ரீசெட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெட் பண்ணேன். ரீசெட் பண்ணிட்டு திரும்ப எப்போவுமே போல் கூகுள் பே ஃபோன்பே இன்ஸ்டால் பண்ண ஆரம்பித்தேன். இன்ஸ்டால் பண்ணிட்டு பேங்க் அக்கௌண்ட் ஓகேங்களா, பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுவோம். மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணோம், அக்கௌண்ட்டு வெரிஃபை பண்ணோம். இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணுவோம். இதில் என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட் டைம் இது எப்போவுமே நடக்கிற ப்ராப்ளம் தான் எனக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்போவுமே நடக்குதுன்னா ஒன்று கூகுள் பே ஓகே ஆகிடும், ஃபோன்பே ஓகே ஆகாது. இல்லை ஃபோன்பே ஓகே ஆகிடும், இல்லை கூகுள் பே ஓகே ஆகாது. இந்த டைம் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டுமே ஓகே ஆகலை. ஸோ என்னால் வந்து அமௌண்ட்டு ரிசீவ் பண்ணுறதுலேயும் சரி, முக்கியமாக அமௌண்ட்டு சென்ட் பண்ணுறதுல முக்கியமான ப்ராப்ளம்னு சொல்லலாம். ஸோ இந்தமாரி ப்ராப்ளம் சொல்ல உங்களால் அமௌண்ட்டு ரிசீவ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமௌண்ட்டு ரிசீவ் பண்ணலாம். யூபிஐ ஐடி மூலிமா பே பண்ணுறாங்கன்னா ரிசீவ் பண்ணலாம். கியூஆர் கோடு மூலிமா உங்களுக்கு பே பண்ணுறாங்க அப்படின்னா ரிசீவ் பண்ணலாம். மொபைல் நம்பர் மட்டும் டைப் பண்ணி போடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். முக்கியமான ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் வரும்னா, உங்களால் அமௌண்ட்டு சென்ட் பண்ண முடியாதையாக இருக்கும். அந்த ப்ராப்ளம் முக்கியமாக வரும். ஓகே, இது என்ன ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். கூகுள் பே ஓகேங்களா, கூகுள் பே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து அதே சிம்மில் தான் அதே மொபைல் நம்பர் தான் இருக்குது. அதெல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லை. மொபைல் ரீசார்ஜும் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். அந்த மொபைலில் தான் அந்த கூகுள் பே யூஸ் பண்ணுறீங்களா, அந்த சிம்மு அதில் இருக்கா, அந்த சிம்மில் ரீசார்ஜ் இருக்கா, அந்த சிம்மில் டேட்டா இருக்கா, இது எல்லாமே செக் பண்ணிக்கணும். ஏன்னா இதெல்லாம் செக் பண்ணாமே ஒரு சிலர் ப்ராப்ளம் எனக்கு எஸ்எம்எஸ் வரல, எனக்கு வந்து ஒர்க் ஆகலைன்னாங்க. ஸோ இதெல்லாம் பேசிக் எல்லாமே செக் பண்ணணும். பேசிக் எனக்கு எல்லாமே இருக்குது, ஆல்ரெடி இருக்குது தான். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடுது, சிம் வெரிஃபிகேஷனும் முடிஞ்சிடுது. பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ண சொல்ல தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு ஒரு 3 டைம்ஸ் மேலே நானே பண்ணிட்டேன். ஆட் பண்ணேன், ஒர்க் ஆகலை. ஸோ திரும்ப ஆட் பண்ணுறேன், திரும்ப ஒர்க் ஆகலை. ஸோ திரும்ப ஆட் பண்ணுறேன், திரும்ப ஒர்க் ஆகலை. ஓகேங்களா, இந்தமாரி ஒரு 3 டைம்ஸ் கிட்டே போயிடுச்சு. அந்த 3 டைம்ஸ்க்கு அப்புறம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மெசேஜ் தான். அனேபிள் டு ப்ரொசீட், வி வுட் நாட் ப்ராசஸ் யுவர் ரிக்வஸ்ட் ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ், ப்ளீஸ் ட்ரை ஆஃப்டர் 24 hours. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்க, இன்ஸ்டால் பண்ணோடனே ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் ஓகே ஆகலை அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. ஒரு 2 hours கழிச்சோ இல்லை 4 hours கழிச்சோ அந்தமாரி ட்ரை பண்ணுங்கள். இல்லை மார்னிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஈவினிங் மாரி ட்ரை பண்ணுங்கள், இல்லை நைட் மாரி ட்ரை பண்ணுங்கள். நான் என்ன பண்ணேன், கண்டினியூஸாக ஒரு 3 டைம்ஸ் அடிச்சிட்டேன். ஏன்னா ரெண்டுமே எனக்கு ஒர்க் ஆகலை. கூகுள் பேவும் ஒர்க் ஆகலை, ஃபோன்பேவும் ஒர்க் ஆகலை. கூகுள் பேயை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிச்சு, அக்கௌண்ட்டும் கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஆனால் லிங்க் ஆகலை, அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆகலை. ஓகேங்களா, அந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகலை, அது வந்து லிங்க் ஆகலை. மேலே வந்து நம்மளுக்கு ஆட் பேங்க் அக்கௌண்ட் அதே தான் வருது. கிட்டத்தட்ட 2 அக்கௌண்ட் வச்சுருந்தேன். அந்த 2 அக்கௌண்ட்டுமே ஆட் பேங்க் அக்கௌண்ட் ஃபோன்பேலையும் இதே ப்ராப்ளம் தான், கூகுள் பேலையும் இதே ப்ராப்ளம் தான். நான் முக்கியமாக பர்சனல் யூஸுக்காகவும் மற்ற யூஸுக்காகவும் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அமௌண்ட்டு சென்ட் பண்ணவும் முடியல, அமௌண்ட்டு ரிசீவ் பண்ண முடியல. இது பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யக்கூடாத தப்புனா, ஆல்ரெடி நான் செஞ்ச தப்புனா இது தான். நீங்கள் எடுத்த உடனே டக்குன்னு அடுத்தடுத்து ஃபஸ்ட் டைம் பாருங்கள், ஒர்க் ஆகுதா, ஓகே முடிஞ்சிருச்சு, அதோடு முடிச்சு நீங்கள் எதுவுமே படுத்தலை. இல்லை ஒர்க் ஆகலை அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. ஃபஸ்ட் டைம் போகிறீங்க, ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஒர்க் ஆகலை அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் டைம் விட்டு பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா நான் ரெஜிஸ்டர் பண்ணேன், எனக்கு சிம் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிச்சு, பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிச்சு. ஆனால் அது லிங்க் ஆகலை. லிங்க் ஆக சொல்ல சரி நான் கொஞ்சம் நேரம் டைம் கிடச்சி அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துருக்கணும். ஆனால் நான் உடனே பண்ணதுனால எனக்கு செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக நீங்கள் 24 hours கழிச்சு தான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி மெசேஜ் எனக்கு ரெண்டுத்துலேயுமே வந்துருச்சு. கூகுள் பேலேயும் வந்துருச்சு, ஃபோன்பேலேயும் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் மார்னிங் கரெக்டாக ஒரு 12 o'clock பண்ணேன், ஈவினிங் ட்ரை பண்ணேன், நைட்டு ட்ரை பண்ணேன். எது எப்போ ஓப்பன் பண்ணாலும் இதே மெசேஜ் தான். மறுநாள் ஓகேங்களா, இன்றைக்கி அதே டைமுக்கு அந்த 24 hours முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரை பண்ணேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபஸ்ட் டைம் போட்டேன், ஃபஸ்ட் டைம் எனக்கு ஓகே ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஃபஸ்ட் டைமே உள்ளே போச்சு. ஸோ வெறும் பேங்க் அக்கௌண்ட் மட்டும் தான். ஆல்ரெடி மொபைல் நம்பர்லாம் கூட லிங்க் ஆகிடுச்சு. வெறும் பேங்க் அக்கௌண்ட் மட்டும் தான். பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ளே லிங்க் கொடுத்தேன், உடனே லிங்க் ஆகிடுச்சு. இதில் என்னென்னா கொஞ்சம் பெருசாக பதட்டப்பட தேவையில்லை, அதுதான். ஓகேங்களா, பெருசாக பதட்டப்படாமல் ஃபஸ்ட் டைம் போகிறீங்க, ஃபஸ்ட் டைம் மொபைல் நம்பர் ஆட் பண்ணிட்டு லிங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணிட்டுங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்படி லிங்க் ஆகலை, எரர் வருது, லிங்க் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் டைம் விட்டு பண்ணுங்கள். அதுதான் நான் பண்ண பெரிய மிஸ்டேக். ஸோ அதுதான் பண்ணாதீங்க அப்படின்றேன். அதோட ஒரு 2 hours 3 hours ஏன் அப்படின்னா இதில் என்னென்ன ப்ராப்ளம் நடக்குன்னா, ஒன்று
உங்கள் நெட்டு ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நெட்டு சரியாக இல்லை அப்படின்னாலும் இந்த ப்ராப்ளம் வரலாம். இன்னொன்று, உங்கள் மொபைலில் ரீசார்ஜ் இருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணிங்க. எனக்கு இந்த 2 ப்ராப்ளம்லாம் வரல. ஆனால் நெட்டு ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு அதிகம், அது யாராக இருந்தாலும். இன்னொன்று, ஸோ பேங்க் சர்வர் நல்லா இருக்கணும். பேங்க் சர்வர்னால் ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்களே அட் அ டைமில். ஸோ அதனால் எக்ஸாம்பிளுக்கு எப்போயுமே நம்மளுக்கு வராது தானே. நம்மக்கிட்ட அமௌண்ட்டு அனுப்பிச்சிக்கிட்டே இருப்போம், திடீர்னு ஒரு அமௌண்ட் மட்டும் டெபிட் ஆகிடும். ஆனால் நம்ம ஃப்ரெண்டுக்கு அமௌண்ட் அனுப்புவோம், எல்லா அமௌண்ட்டும் போய் சேர்ந்துடும். ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் மட்டும் நம்மளுக்கு டெபிட் ஆகிடும், ஒரு கிரெடிட்டாக இருக்காது. ஸோ அந்தமாதிரி ப்ராப்ளத்தினால தான் இதுவும் வருது. ஓகேங்களா? ஸோ சர்வர் வந்து பிஸியாக இருக்கும், சொல்ல உங்களுக்கு லிங்க் ஆகாது. அதனால தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 12 o'clock ட்ரை பண்ணுறீங்களா, ஒரு 2 hours கழிச்சு, ஒரு 4 hours கழிச்சு அப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். அட் அ டைமில் நான் 3 times ஒரே அடுத்தடுத்து நான் போட்டதுனால எனக்கு இதே எரர் வந்துருச்சு. வி வுட் நாட் ப்ராசஸ் யுவர் ரிக்வெஸ்ட் ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ். ஸோ இப்படி வந்தாலும் சரி, இப்படி வந்தாலும் நீங்கள் பெருசாக வருத்தப்படவே தேவையில்லை. இதுக்கப்புறம் நம்ம யூஸே பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி எதுவும் வருத்தப்பட தேவையில்லை. மறுநாள் செக் பண்ண வேண்டியது தான். கரெக்டாக இன்றைக்கி ஒரு 12 o'clock உங்களுக்கு இந்த எரர் வந்துருச்சு அப்படின்னா, அடுத்த நாள் 12 o'clock 24 hours வரைக்கும் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் எத்தனை தடவை ஓப்பன் பண்ணாலும் இதே எரர் தான் வரும். அதை ஃபாலோ பண்ணுங்கள், இதை ஃபாலோ பண்ணுவாங்க, நிறைய சொல்லுவாங்க. எதையும் ஃபாலோ பண்ண தேவையில்ல. நீங்கள் அந்த 24 hours வெயிட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். அந்த 24 hours கழிச்சு திருப்பி அந்த பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுறதோ இல்லை மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணுறதோ பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். இது வந்து எனக்கு வந்த ப்ராப்ளம். ஓகேங்களா? எனக்கு வந்த ப்ராப்ளத்தில் நான் ஃபேஸ் பண்ணது, எனக்கு வந்த ப்ராப்ளமும் இதான், எனக்கு கிடைச்ச சொல்யூஷனும் இதுதான். அந்த 24 hours வரைக்கும் என்னால் எதுவுமே பண்ண முடியல. நான் ஃபஸ்ட் டைமே ஒரு 3 times ட்ரை பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் நேரம் கேப் விட்டு ட்ரை பண்ணி எனக்கு அப்பயே நேற்றுக்கே எனக்கு ஓகே ஆகிட்ருக்கும். அட் அ டைமில் 3 தடவை அடித்ததுனால என்னால் யூஸ் பண்ண முடியல. ஸோ 24 hours கழித்து ட்ரை பண்ணிங்கனாலே இது ஓகே ஆகிடும். ஃபோன்பேக்கும் இதே தான், கூகுள் பேக்கும் இதே தான். மொபிக்விக் பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த நிமிஷமே ஒர்க் ஆகிடுச்சு. அதில் எனக்கு இந்த ப்ராப்ளமே வரல. கூகுள் பே, ஃபோன்பேயில் தான் இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. மொபிக்விக்கில் எனக்கு அடுத்த நிமிஷமே ஒர்க் ஆகிடுச்சு. இதே ப்ராப்ளம் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் ப்ராப்ளம் இன்னும் சால்வ் ஆகலை. அது சால்வ் ஆகிடுச்சுன்னா அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக இந்த ப்ராப்ளத்தை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஏன்னா நான் ஒவ்வொரு டைம் ரீசெட் பண்ண சொல்லலாம் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணேன். நீங்களும் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் அட் அ டைமில் இந்த வீடியோட முக்கியமான நோக்கமே இதுதான். அட் அ டைமில் உடனே ட்ரை பண்ணிட்டீங்க, கொஞ்சம் கேப் விட்டு ட்ரை பண்ணுங்கள். இல்லை 3 தடவை ட்ரை பண்ணிங்க, உங்களுக்கு இந்த 24 hours வந்துருச்சுன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. அந்த ஒரு நாள் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. மறுநாள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஓகே ஆகிடும். இப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.